முதல் தொகுதியாக திருமாவளவன் தொகுதிய பத்தி பார்ப்போம். திருமாவளவன் தொகுதியில தொடர்ந்து 2 தடவ அவர் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஒரு தடவ அமைச்சரா இருந்திருக்காப்ல. அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? சார் இந்த டைம் வந்து கடும் போட்டி நிலவும் திருமங்கலத்தில். யார் ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா மினிமம் மார்ஜினில் தான் ஒரு 5000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிப்பாங்க. போன தடவை 15,000 ஓட்டஸில் சொச்சத்தில் ஜெயிச்சாரு. இந்த டைம் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மிக மிக குறைந்த ஓட்டு லீடிங்கில் தான் யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியும். ஓகே. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஆ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு அமைச்சரா இருக்கும்போது அடிக்கடி நெறைய வந்து மக்கள பார்த்தாரு. நெறைய பரிசு பொருள் குடுத்தாரு. நெறைய பணங்கள குடுத்துட்டு போனாரு கவர்ல. இப்ப கடந்த 5 வருஷமா வந்து அவர் நெறையா இடத்துல பார்க்க முடியல. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து நானும் இருக்கேன்ற மாரி சொல்லிட்டு போறாரு. அ பதவியிலயும் மக்கள்ட்ட வந்து பெரிய செல்வாக்கா இருந்தா மட்டும் தான் மக்கள பார்க்க வர்றாங்க. மத்தபடி வந்து இவர் மட்டும் கிடையாது. எந்த வேட்பாளருமே வந்து மக்கள பார்க்க வர்றதில்ல.